இன்னைக்கு நாம யூஸ் பண்ற பிளாஸ்டிக் டப்பா காணாம போறதுக்கு 500 வருஷம் ஆகும். பூமியை நாசமாக்கும். ஆனா நம்ம முன்னோர்கள் ஒரு சவால் விட்டாங்க. உன் வீட்டு சமையல் அறையிலிருந்து விவசாய நிலம் வரைக்கும் தேவையான அத்தனையும் ஒரு பைசா செலவில்லாம இயற்கைக்கு கேடு இல்லாம செய்ய முடியும்னு. அதுக்கு அவங்க சூஸ் பண்ணது அதே பனை மரத்தை தான். இன்னைக்கு பார்ட் 6ல தமிழர்களோட அன்றாட வாழ்க்கையை அழகாக்கின பனைமரத்தோட அடுத்த 25 அதிசய பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பயன் 51 பனை ஓலை உல்கு. மூட்டை கணக்கில் நெல்லை கொட்டி வைத்தாலும் ஈரம் பாயாமல் பாதுகாக்கும் மாபெரும் தானிய கூடை. பயன் 52 ஓலை முடிச்சி. ஓலைகளை கொண்டே பொருட்களை பத்திரமாக பூட்டி வைக்கும் விசித்திரமான ஓலை முடிச்சிகள். பயன் 53 பனை ஓலை சொலகு. தானியங்களில் இருக்கும் கல் உமிகளை புடைத்து எடுக்க பயன்படுத்தப்படும் லேசான முறம். பயன் 54 பனை ஓலை புனல். திரவ பொருட்களை பாத்திரங்களில் ஊற்ற பயன்படும் இயற்கை புனல். பயன் 55 பனை மெட்டை நார்பெட்டி. தையல் பொருட்கள் மற்றும் சிறு நகைகளை பத்திரப்படுத்தும் அழகான கைப்பெட்டி. பயன் 56 பனை ஓலை அகப்பை அல்லது கரண்டி. சூடான குழம்புகளையும் கஞ்சிகளையும் கிண்டுவதற்கு பயன்படும் மரக்கரண்டி. பயன் 57 உப்பு கொட்டான். காற்றில் இருக்கும் ஈரப்பதத்தை உறிஞ்சி உப்பு எப்போதும் நசநசவென்று ஆகாமல் தடுக்கும் ஓலை பெட்டி. பயன் 58 கருப்பட்டி பொட்டலம். கருப்பட்டியை ஈ மொய்க்காமல் உருகாமல் பல மாதங்கள் பாதுகாக்கும் பனை ஓலை உறை. பயன் 59 பனை ஓலை தடுக்கு. வாசல்களில் வெயில் மற்றும் தூசி உள்ளே வராமல் மறைக்க பயன்படும் தரைமறைப்பு திரை. பயன் 60 பனை நார் உரி. பூனைகளிடமிருந்து பால் தயிர் பானைகளை பாதுகாப்பாக தூக்கி தொங்கவிடும் உரி கயிறு. பயன் 61 ஏற்றம் இறைக்கும் சால். கிணற்றிலிருந்து அதிகப்படியான தண்ணீரை அள்ளி இறைக்க பயன்படும் பனைமட்டை தோல் சால். பயன் 62 மாடுகளின் வாய் மூடி அல்லது கவடி. ஏர் பூட்டும்போது மாடுகள் பயிர்களை மேயாமல் இருக்க ஓலையால் செய்யப்படும் வாய் மூடி. பயன் 63 பனை நார் சேணம் அல்லது கயிறு. ஏர் உழும்போது மாடுகளையும் கலப்பையும் இணைத்து கட்டும் பலமான கயிறு. பயன் 64 பனைமர கால்வாய். பனைமரத்தின் நடுப்பகுதியை குடைந்து தண்ணீரை தூரத்து நிலங்களுக்கு கொண்டு செல்லும் நீர்க்கால்வாய். பயன் 65 விவசாய எரு. பனை ஓலைகளும் மட்டைகளும் மட்கும்போது நிலத்திற்கு வீரியமான பொட்டாசியம் சத்து நிறைந்த இயற்கை உரமாக இது மாறுகிறது. பயன் 66 பனைமட்டை தார். மட்டைகளை எரித்து எரிக்கப்படும் திரவம் மர சாமான்களுக்கு பூசப்படும் இயற்கை வார்னிஷ் ஆகும். பயன் 67 பனை ஓலை பந்தல். ஆடு மாட்டு தொழுவங்களுக்கு குளுமையான நிழலை தரும் பந்தல். பயன் 68 பனை நார் மீன்பிடி வலை. பனை நாரை கொண்டு மிக நுணுக்கமாக நெய்யப்படும் தண்ணீரில் மக்காத மீன்பிடி வலைகளாகும். பயன் 69 பனை ஓலை கூம்பு. பிடித்த மீன்களை தண்ணீரோடு சேர்த்து லேசாக பாதுகாக்கும் மீன் கூடை. பயன் 70 பனைமர ஏணி. உயரமான இடங்களுக்கும் கிணறுகளுக்கும் இறங்க பயன்படும் நீடித்த பனைமர ஏணி. பயன் 71 பனை ஓலை தட்டி. கோழி மற்றும் ஆட்டுக்குட்டிகளை பாதுகாப்பாக அடைத்து வைக்கும் சிறிய தட்டி. பயன் 72 பனைமட்டை தூரிகை அல்லது பிரஷ். சுவர்களுக்கு சுண்ணாம்பு மற்றும் வண்ணம் பூசும் பயன்படும் இயற்கை பிரஷ். பயன் 73 பனைவேர் கஷாயம். பனை வேர்களை கொதிக்க வைத்து குடிக்கும்போது சிறுநீரக கற்களை கரைக்கும் அறமருந்து. பயன் 74 பனங்கிழங்கு தோல் தீவனம். கிழங்கு எடுத்த பின் மீதமாகும் தோல் ஆடு மாடுகளுக்கு சத்துமிக்க தீவனமாக பயன்படுகிறது. பயன் 75 பனை ஓலை காதோலை. பழங்காலத்தில் கிராமத்து பெண்கள் காதுகளில் அணிந்து கொண்ட இயற்கை ஆபரணமாகும். பார்த்தீங்களா நண்பர்களே, சமையல் கட்டிலிருந்து சமுத்திரம் வரைக்கும், விவசாயத்திலிருந்து விளையாட்டு வரைக்கும் தமிழனோட வாழ்க்கை முறையை இந்த ஒரே மரம் எப்படி தாங்கி பிடிச்சிருக்குன்னு. ஆனா கற்பகத்தருவோட ரகசியங்கள் இதோடு முடியல. அடுத்த பாட்டில் பனைமரத்தை வச்சு தமிழன் செஞ்ச போர் தந்திரங்களையும் வியக்க வைக்கும் கட்டிடக்கலைகளையும் பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.